ரீசெண்ட் இயர்ஸ்ல இஎம்ஐ மூலமா பொருட்களை வாங்குற பழக்கம் நம்ம கிட்ட ரொம்ப பெரிய அளவுல அதிகமாகி இருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலையில நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுக்கும் எல்லா சர்வீசஸ்க்குமே நம்மளால இஎம்ஐ போட்டுக்க முடியும். இதனால பல பொருட்களை நம்மளால ஈஸியா வாங்க முடிஞ்சாலும் நமக்கே தெரியாம இஎம்ஐ டிராப்ல திரும்ப திரும்ப கொண்டு போய் சிக்க வச்சிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றதும் அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. இது ஒரு பக்கம்னா இந்தியாவுல அதிகப்படியா இஎம்ஐல வாங்கக்கூடிய பொருட்களை ஒண்ணு மொபைல்ஸ். இந்தியாவுல நிறைய பேர் ஐபோன் யூஸ் பண்றதுக்கு காரணமே இந்த இஎம்ஐ தான். எஸ், இந்தியாவில் இப்போ யூசேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 60% மொபைல் போன்ஸ் இந்த இஎம்ஐல வாங்கப்பட்டது தான். இஎம்ஐல தராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிற பொருட்களை எல்லாம் வாங்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இஎம்ஐ வாங்கினவங்களால அதை சரியா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருது. ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த பிரச்சனை அதிகமாகி இருப்பதா சொல்றாங்க. இதுக்காகவே ஆர்பிஐ ஒரு புது ரூலை கொண்டு வரலாமன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன ரூல்னா, இப்போ ஒரு போன் இஎம்ஐல வாங்கப்பட்டா அதுல டெலீட் பண்ண முடியாத ஒரு ஆப் இன்ஸ்டால் செய்யப்படும். இந்த ஆப்ல அந்த போனோட இஎம்ஐ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஆப் என்ன பண்ணுனா, நீங்க அந்த போனோட இஎம்ஐயை கரெக்டா டைமுக்கு கட்டுறீங்களான்றத ட்ராக் பண்ணிக்கிட்டே வருமா. சப்போஸ் நீங்க ஒரு 2 மாசம் அந்த போனுக்கான இஎம்ஐயை கட்டாம விட்டுட்டீங்கன்னா அந்த ஆப் என்ன பண்ணுனா உங்க போனை ஃபுல்லா லாக் பண்ணிடும். நீங்க இஎம்ஐ பேமெண்ட்டை பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்க போனை நீங்க என்ன பண்ணாலும் ஆக்சஸே பண்ண முடியாது. இப்படி ஒரு ஆப்பை கொண்டு வரத பத்தி ரீசெண்டா ஆர்பிஐ டிஸ்கஷன்ல இருப்பதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை எதுக்கு பண்ண இருப்பதா சொல்றாங்கன்னா, ரீசெண்டா இந்த மாதிரி இஎம்ஐல பொருட்களை வாங்குறவங்க ஒரு டைமுக்கு மேல சரியா இஎம்ஐயை கட்ட மாட்டேங்கிறாங்களாம். இதனால பேங்க்ஸுக்கும் தனியார் பினான்சியல் கம்பெனிஸ்க்கும் நிறையவே இழப்புகள் ஏற்படுவதாகவும் அதை தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு ரூலை கொண்டு வரலாமான்றத பத்தி ஆர்பிஐ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.